ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க அம்மா என்ன ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்றாங்க வாங்க பார்க்கலாமா? மம்மி, இன்னைக்கு என்ன ஈவினிங் ஸ்நாக்ஸ்? இன்னைக்கு வெண்டைக்காய் ஃப்ரை தான் பண்ண போறேன். பாரு, வெண்டைக்காய் பக்கோடா. அப்படியா? இது இன்னைக்கு பக்கோடாவும் சொல்லலாம், வெண்டைக்காய் சிப்ஸ்னு சொல்லலாம். அது மாதிரி ஸ்டைல்ல போடுறேன். செம்ம டேஸ்டியா இருக்கும், சாப்பிட்டு பாரு. என்னோட ஸ்டைல்ல வந்து லேடிஸ் ஃபிங்கர் சிப்ஸ் தான். அது அல்டிமேட்டா செஞ்சு தூள் கிளப்பிடுங்க, ஓகேவா? வாங்க, அதோட இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் எங்க அம்மா இப்போ உங்ககிட்ட சொல்லுவாங்க. பட்டைய கிளப்புறோம். ஓகே, பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் நல்லா கழுவிடுங்க. துணியை வச்சு நல்லா தொடச்சிடுங்க. தொடச்சிட்டு இது மாதிரி கட் பண்ணி போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணிட்டு அந்த வெள்ளை விதை, அந்த உள்ள இருக்கிற வெள்ளை ஃபுல்லா எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்ட பிறகு தான் நம்ம சிப்ஸ் போடணும், சரிங்களா? ஏன்னா அந்த விதை லைட்டாக துவர்க்கும், அதனால் அதை எடுத்துடுறேன். கடலைப்பருப்பு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கடலைப்பருப்பு ஒரு 50 கிராமோட கொஞ்சம் கம்மியாக தான் போடுறேன், சரிங்களா? நான் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவு போடுங்க. கடலைப்பருப்பு ஒரு 25 கிராம் அளவு போட்டிருக்கேன். பாருங்கள், மிளகு போடுறேன், அதுக்கப்புறம் சீரகம் போடுறேன். பாருங்கள், சீரகம், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் பொடி போடுறேன். காஞ்ச மிளகாய் பொடி போட்டு பெருங்காயம் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான பொருளுங்க, சரிங்களா? பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம், சரிங்களா? அரைச்சி இதை பாருங்கள், வெண்டைக்காய் க்ளீன் பண்ணிவிட்டேன். வெண்டைக்காய் விதை பாருங்கள் எடுத்து தனியாக வச்சுட்டேன். இது வந்து லைட் துகப்பு வரும், அது வந்து நம்ம சிப்ஸுக்கு செட் ஆகாது. குழம்புல போட்டால் சாப்பிட்றலாம், சரிங்களா? அதனால் அது தனியாக எடுத்துட்டேன். இது வெண்டைக்காய் தனியாக பிரித்து எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதில் அந்த அரைச்ச விழுத, அப்போ அந்த அரைச்ச பவுடரை இதில் நான் கொட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எல்லாத்தையும் கொட்டி இதுக்கப்புறம் கொஞ்சம் அரிசி மாவு, நான் வந்து ஒயிட் அரிசி மாவு இல்லை, ரெட் அரிசி மாவு தான் வச்சுருக்கேன். அந்த ரெட் ரைஸ் மாவை கொஞ்சம் போடுறேன், தெரியுங்க? தேவையான அளவு போட்டுக்கிறேன். நீங்கள் சாதா அரிசி மாவு கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சோண்டு கரம் மசாலா போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாசனைக்காக கொஞ்சம் கரம் மசாலா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றுமே இல்லை. உப்பு தேவையான அளவு போட்டுருங்க. அப்படியே அந்த மாவை லைட்டாக தண்ணி தெளித்த மாதிரி அப்படியே பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள், இது அப்படியே நம்ம உப்பு போட்டு நம்ம லைட்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம், சரிங்களா? ரொம்பவும் தண்ணி போடக்கூடாது, லைட்டாக, சரிங்களா? இது தனியா பவுட்ரு கொஞ்சோண்டு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சோண்டு தனியா பவுட்ரு, சரிங்களா? போட்டு நம்ம உப்பு, இது வந்து பிளாக் சால்ட்டு போடுறேன் நான். கொஞ்சம் பிளாக் சால்ட்டு, சாதா உப்பு கொஞ்சம், அந்த டேஸ்ட்டுக்காக அந்த பிளாக் சால்ட்டு, தெரியுங்களா? அதுக்காக அந்த கொஞ்சோண்டு பிளாக் சால்ட்டு, மிச்சம் கொஞ்சம் நம்ம ஒயிட் உப்பு, சாதாரண சால்ட்டு தான் போட்டு நல்லா கலக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கலக்கிட்டு நம்ம அதுக்குள்ளே ஒரு சட்டியில் எண்ணெயை அடுப்பில் காய வச்சுருவோம், சரிங்களா? லைட்டாக தண்ணியை தெளித்து நான் அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் ஒட்டி நினச்சி பவுட்ரு, அதனால் கொஞ்சம் தண்ணி அதிலே போட்டு கலக்கி ஊற்றிருக்கேன் பாருங்கள். லைட்டாக தண்ணி வந்து சட்டிலாம் நிற்கக்கூடாது, அந்த மாவு ஒன்றுக்கு ஒன்று பிடிக்கிற மாதிரி, சரிங்களா? எண்ணெயை நான் காய வைக்கிறேன் அதுக்குள்ளே. பாருங்கள், இவ்வளோதான். எண்ணெயை காய வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ரொம்ப காயக்கூடாது, லைட்டாக சுட்டால் போதும், சரிங்களா? பாருங்கள், இது போதும். ரொம்ப காஞ்சிச்சுன்னா போட்டோன்னு காந்துடும். ஸ்லோலியே இதை வச்சு பொரிக்கணும், சரிங்களா? பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம போட்டுடலாம். ஸ்டவ் ஸ்லோ பண்ணிவிட்டு, சரிங்களா? ஸ்டவ் ஸ்லோவில் வச்சுட்டேன் நான். இதே மாதிரி இருக்கும்போது தான் நம்ம போடணும், சரிங்களா? பாருங்கள், ஆனால் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்படி இருக்கிற அந்த வெண்டைக்காய் இப்படி முறுன்னு அப்படி கையில் நுறுக்குனா பவுட்ரு மாதிரி ஆகுது பாருங்கள். அவ்வளோதான், ஸ்லோலியே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெண்டைக்காய் சிப்ஸு ரெடி ஆகிடும், சரிங்களா? இதை செஞ்சு பாருங்கள், பசங்களுக்கு வெண்டைக்காய் கொடுத்தா நல்லது. இது மாதிரி செஞ்சு கொடுத்துன்னு வைங்க, 1 கிலோ வெண்டைக்காய் செஞ்சால் கூட கடகன்னு சாப்பிட்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மொறுன்னு. ஏன்னா நாங்கள் எங்கள் வீட்டில் அப்படி தான் சாப்பிட்டோம். 1/2 கிலோ வெண்டைக்காய் நான் செஞ்சேன். செய்ய எப்படி தான் காலி ஆச்சுன்னு தெரியல. ஒரு ஈடு எடுக்கிறதாங்களே அடுப்புலேருந்து ஃபுல்லாக காலி ஆகிடுது. தட்டில் விற்கிறது அப்படியே காணாது போயிடுது. அப்படியே இது பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். நல்லா ஸ்லோலே வச்சு செவக்க வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அது அப்படியே செவந்து வரும். இது கொஞ்சம் நம்ம பொறுமையாக செஞ்சோன்னு வைங்க, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், சரிங்களா? பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துச்சு. நான் எடுக்கிறேன். நீங்கள் இந்த கருப்பாக இருக்கலாம் இல்லை, அது கருப்புலாம் இல்லை, செவந்து தான் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை, சரிங்களா? பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சு பாருங்கள், நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டா தான் தெரியும், சரிங்களா? பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நான் எனக்கு ஒரு அதிசயமாக தான் இருந்தது. நல்லா சாப்பிட்டோம். நாங்கள் ஆளுக்கு ஒரு 2 ஈடு பொரிச்சு எடுத்து சாப்பிட்டோம். நல்லா இருந்தது. நீங்கள் எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீபுனிதா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்திங்க, எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எங்கள் வீடியோ நீங்கள் பார்த்தா தான் எங்களுக்கு தெரியும், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ பாருங்கள், எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்திங்க.